உலக வரைபடத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பிரம்மாண்டமான கட்டிடங்களும் சொகுசு வாழ்க்கையும் தான். ஆனால் இந்த அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய இரும்பு அரண் இருப்பதை நாம் பல நேரங்களில் கவனிப்பதில்லை. வெறும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு முறையான இராணுவ கட்டமைப்பு கூட இல்லாத ஒரு தேசம் இன்று எப்படி உலகின் அதிநவீன ஆயுதங்களை தயாரிக்கும் நாடாக மாறியது? அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகளே வியந்து பார்க்கும் வகையில் லிட்டில் ஸ்பார்ட்டா என்று அழைக்கப்படும் அளவுக்கு அமீரக இராணுவம் வலிமை பெற்றது எப்படி? இன்றைய விரிவான வீடியோவில் அமீரக பாதுகாப்புத் துறையின் வரலாறு, அதன் முப்படைகளின் பலம் மற்றும் அவர்களின் ஆயுத தயாரிப்பு இவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம். 1971 அமீரகம் உருவான போது ஒவ்வொரு அமீரகத்திற்கும் அபுதாபி, துபாய், ஷார்ஜா என தனித்தனி பாதுகாப்பு படைகள் இருந்தன. உதாரணமாக அபுதாபி பாதுகாப்பு படை ADTF, துபாய் பாதுகாப்பு படை என பிரிந்து கிடந்தன. ஆனால் ஒரு தேசமாக நாம் வலிமை பெற வேண்டுமென்றால் பாதுகாப்பு என்பது ஒரு குடையின் கீழ் வரவேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்தார் மறைந்த மாபெரும் தலைவர் மேதகு ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹ்யான். அதன் விளைவாக மே 6, 1976 அன்று வரலாற்றுச் சிறப்புமிக்க முடிவாக அனைத்து படைகளும் ஒன்றிணைக்கப்பட்டு UAE ஆர்ம்ட் ஃபோர்சஸ் உருவானது. ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் ஆலோசனையுடன் செயல்பட்ட இந்த படை இன்று முழுமையாக அமீரக வீரர்களின் கைகளில் உள்ளது. இன்று இதன் உச்ச தளபதியாக அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் அவர்கள் வழிகாட்டுகிறார். இவருடைய சீரிய முயற்சியால்தான் அமீரக இராணுவம் இன்று டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. முதலில் நாம் பார்க்கப் போவது அமீரகத்தின் தரைப்படை. இதுதான் பாதுகாப்பு படையின் மிகப்பெரிய மற்றும் பழமையான பிரிவு. அமீரகத்தின் புவியியல் அமைப்பு பெரும்பாலும் பாலைவனமாக இருப்பதால் இவர்களது பயிற்சி மற்றும் உபகரணங்கள் அந்த சூழலுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. தரைப்படையின் மிக முக்கியமான ஆயுதம் பிரான்ஸ் தயாரிப்பான லெக்லர் மெயின் பேட்டில் டேங்க். உலகின் அதிநவீன டேங்கிகளில் ஒன்றான இது அதிக வேகத்திலும் துல்லியமாக இலக்கை தாக்கும் திறன் கொண்டது. இது தவிர அமீரகம் தனது சொந்த தயாரிப்பான NIMR கவச வாகனங்களை பெருமளவில் பயன்படுத்துகிறது. இவை கண்ணிவெடி தாக்குதல்களிலிருந்தும் கடுமையான மணல் புயல்களிலும் வீரர்களை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டவை. அமீரக வீரர்கள் சர்வதேச அளவில் ஏமன் போன்ற நாடுகளில் களப்பணியாற்றி தங்களின் போர் திறமையை உலகிற்கு நிரூபித்துள்ளனர். அடுத்ததாக அமீரகத்தை லிட்டில் ஸ்பார்ட்டா என்று உலகம் அழைக்க மிக முக்கிய காரணமான விமானப்படை. மத்திய கிழக்கிலேயே மிகவும் நவீனமயமாக்கப்பட்ட விமானப்படை இதுதான். இவர்களிடம் உள்ள F-16 டெசர்ட் ஃபால்கன் Black 60 விமானங்கள் தனித்துவம் வாய்ந்தவை. அமெரிக்காவிடம் இருப்பதை விட மேம்பட்ட ரேடார் மற்றும் மின்னணு போர் முறைகளை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இவை கொண்டுள்ளன. இதனுடன் இப்போது இணைந்திருப்பது பிரான்சின் ராஃபேல் F-4 போர் விமானங்கள். இவை ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் மல்டி ரோல் திறன் கொண்டவை. அது மட்டுமல்லாமல் அமீரகத்தின் வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் அமைப்பு உலகத்தரம் வாய்ந்தது. எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலேயே இடைமறித்து அழிக்கும் THAAD மற்றும் பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை இயக்குவதில் அமீரக விமானப்படை வீரர்கள் உலகளாவிய நிபுணத்துவம் பெற்றுள்ளனர். 2026 தற்போதைய நிலவரப்படி ட்ரோன் தாக்குதல்களை கண்டறிந்து முறியடிப்பதில் இவர்கள் ஆசியாவிலேயே முதலிடத்தில் உள்ளனர். மூன்றாவதாக அமீரகத்தின் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கடற்படை. அமீரகம் ஒரு நீண்ட கடற்கரையையும் உலக வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான ஹார்முஸ் நீரிணையையும் கொண்டுள்ளது. எனவே கடல்சார் பாதுகாப்பு என்பது அமீரகத்திற்கு வாழ்வாதார பிரச்சினை. அமீரக கடற்படையின் பலம் அவர்களின் பெய்னுனா கிளாஸ் கார்வெட்ஸ். இவை அளவில் சிறியதாக இருந்தாலும் பெரிய போர்க்கப்பல்களுக்கு இணையான ஏவுகணைகளையும் நவீன ரேடார்களையும் கொண்டவை. இவை அனைத்தும் அமீரகத்திலேயே அபுதாபி ஷிப் பில்டிங் ATSP நிறுவனத்தால் கட்டப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர கடற்கரை பாதுகாப்பு படை கோஸ்ட் கார்டு நவீன அதிவேக படகுகள் மூலம் சட்டவிரோத ஊடுருவல்களையும் கடத்தல்களையும் 24 மணி நேரமும் கண்காணித்து வருகிறது. இறுதியாக இந்த முப்படைகளுக்கும் மேலாக பிரசிடென்ஷியல் கார்டு என்ற சிறப்பு படைப்பிரிவு உள்ளது. இவர்கள் தரை, நீர், வான் என 3 தளங்களிலும் போரிடும் இரகசிய பயிற்சிகளை பெற்றவர்கள். அமீரகத்தின் மிக உயரிய பாதுகாப்பு பணிகளுக்காக இவர்கள் பிரத்யேகமாக நியமிக்கப்படுகிறார்கள்.
ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அமீரகத்தின் முப்படைகளும் வெறும் ஆயுதங்களால் மட்டும் வளம் பெறவில்லை. நவீன தொழில்நுட்பம் மற்றும் வீரர்களின் அசைக்க முடியாத தேசப்பற்றால் கட்டமைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக ஆயுத தயாரிப்பு. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. இவ்வளவு காலம் அமெரிக்காவிடமும் ஐரோப்பாவிடமும் ஆயுதங்களை வாங்கிக் கொண்டிருந்த அமீரகம், நாங்களே ஏன் தயாரிக்கக்கூடாது என்று யோசித்தது. அதன் விளைவுதான் 2019 தொடங்கப்பட்ட எட்ஜ் குரூப். இன்று இது உலகின் டாப் 25 பாதுகாப்பு தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது. இவர்கள் வெறும் துப்பாக்கிகளை தயாரிக்கவில்லை. ரேடார்களுக்கு புலப்படாத ட்ரோன்கள், ஸ்டெல்த் ட்ரோன்ஸ், செயற்கை நுண்ணறிவு AI மூலம் இயங்கும் ஏவுகணைகள் மற்றும் எலக்ட்ரானிக் போர் முறைகளை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் உருவாக்கி வருகிறார்கள். அபுதாபியில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் ITEX இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் கண்காட்சியை பார்த்தால் தெரியும், அமீரகத்தின் தயாரிப்புகளை வாங்க இன்று வல்லரசு நாடுகளே வரிசையில் நிற்கின்றன. இதன் மூலம் அமீரகம் தனது பொருளாதாரத்தை எண்ணெய் வளத்தை மட்டும் நம்பியிருக்காமல் தொழில்நுட்பத்தை நோக்கி திருப்பியுள்ளது. அடுத்து இராணுவ பயிற்சி. அமீரகத்தில் 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இராணுவ பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது இளைஞர்களிடம் தேசப்பற்றியும் நெருக்கடியான நேரங்களில் நாட்டை பாதுகாக்கும் திறனையும் வளர்க்கிறது. அமீரக இராணுவம் என்பது போர் புரிவதற்காக மட்டும் அல்ல, அமைதியை நிலைநாட்டவும் உருவாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளில் அமீரக வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு முதலில் சென்று மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் அமீரக பாதுகாப்புத்துறை எப்போதும் முன்னணியில் இருக்கும். இன்று நாம் அனுபவிக்கும் இந்த அமைதியும் பாதுகாப்பும் எல்லையில் விழிப்புடன் இருக்கும் அமீரக பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பால்தான் கிடைக்கிறது. உலகின் மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக அமீரகம் திகழ்வதற்கு இவர்களே முக்கிய காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அமீரக இராணுவத்தின் எந்த பிரிவு உங்களுக்கு பிடிக்கும் என்பதை கமெண்ட் பிரிவில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.